வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் ஆத்திச்சூடியுள்ள புத்தக பயிற்சிகளை பார்த்தோம். தற்பொழுதும் அதன் தொடர்ச்சியாக உள்ள பயிற்சிகளை பார்க்க உள்ளோம். பொருத்தமான தொடருக்கு டிக் சரி என்ற குறி எண்ணும். சரிங்களா, இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அது என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம இப்போ மீன் படம் கொடுத்துருக்காங்களா. மீன் தண்ணீரில் நீந்துகிறது, மீன் துள்ளி குதிக்கிறது, மீன் தண்ணீரில் மிதக்கிறது. இதில் சரியானதை நம்ம என்ன பண்ணணும், டிக் குறியணும். என்ன பண்ணிகிட்டு இருக்குது மீன் துள்ளி குதிக்கிறது. அதுக்கு நம்ம அந்த பாக்ஸில் டிக் குறியிடணும். அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, வானூர்தி இல்லைங்களா. இந்த வானூர்தி மேலே ஏறுகிறதா இல்லை வானூர்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா, வானூர்தி கீழே இறங்குகிறதா? என்ன பண்ணுது, வானூர்தி மேலே ஏறுகிறது. அந்த பெட்டியில் நம்ம டிக் குறியிடணும். அடுத்தது, இது மாலை நேரம், இது இரவு நேரம், இது பகல் நேரம். இது என்ன நேரம், மாலை நேரம் இல்லையா. சூரியன் மறையக்கூடிய நேரம் தான் மாலை நேரம்னு சொல்லுவீங்களா. அப்போ தான் என்னாகும், அப்படியே வானம் எப்படி இருக்கும், சிவப்பு கலராக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இது மாலை நேரம் அப்படிங்கிற பெட்டியில் நம்ம சரி அந்த குறியீடை இடணும், டிக் குறியீடை இடணும். அடுத்தது, என்ன செய்கிறார்கள் எழுதுக. சரியா, இங்கே ஒரு மரம் இருக்குது. சரிங்களா, அந்த மரத்தில் என்ன இருக்குது, ஒரு கூடு இருக்குது. சரிங்களா, மரத்தில் ஒரு கூடு, கூட்டில் ஒரு பறவை. சரிங்களா, இந்த பறவை என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். பறவை என்ன செய்கிறது, பறவை தூங்குகிறது. அடுத்தது, தோட்டம், தோட்டத்தில் ஒரு மலர், மலரில் ஒரு வண்ணத்து பூச்சி. சரிங்களா, இந்த வண்ணத்து பூச்சி என்ன செய்கிறது, வண்ணத்து பூச்சி தேனை உறிஞ்சுகிறது இல்லையா. பூக்களில் தேன் இருக்கு இல்லைங்களா, அந்த பூவில் உள்ள தேனை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது, ஒரு ஆறு. சரிங்களா, ஆற்றில் என்ன இருக்கும், நீர் இருக்கும். நீர் இருந்தாவே என்ன இருக்கும், மீன் இருக்கும். இந்த மீன்களெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மீன் துள்ளி குதிக்கிறது இல்லையா. அடுத்தது, எந்த வாகனம் எந்த விலங்கிற்கு உரியது எழுதுக, காரணம் கூறுக. சரியா, இந்த வாகனத்தை நம்ம ஏன் வரி குதிரைன்னு போட்டிருக்கிறோம். வரி குதிரையினுடைய மேலே எப்படி இருக்கும், வரி வரியாக ஜீப்ரா கிராசிங் இருக்கும் இல்லைங்களா. அதனால் நாம் இதை என்னன்னு சொல்லியிருக்கிறோம், வரி குதிரை. அடுத்ததில் இங்கே என்ன எழுதிட்டுருக்குறோம், ஒட்டகச்சிவிங்கி இல்லைங்களா. ஒட்டகச்சிவிங்கியில் என்ன இருக்கும், அந்த பெட்டி பெட்டியாக இருக்கும் இல்லைங்களா. ஒட்டகச்சிவிங்கினுடைய மேலெல்லாம் பார்த்தோமா பெட்டி பெட்டியாக இருக்கும். அதனால் நம்ம இதை ஒட்டகச்சிவிங்கி, ஓ இட்டா ஹா இட் சி வி இங்கி, ஒட்டகச்சிவிங்கி. அடுத்தது, பூனை இல்லையா. இந்த கண்கள் பார்த்தாவே நமக்கு பூனை கண் தெரியுது இல்லையா. அந்த பூனையுடைய கண்கள் தெரியுது. அப்புறம் அந்த நிறம் இல்லைங்களா, சாம்பல் நிறத்தில் பூனை இருக்கும் இல்லையா. பூனை, பூனை. அடுத்தது, சிறுத்தை, சிறுத்தை. ஏன் நம்ம சிறுத்தைன்னு சொல்கிறோம், அந்த காதுகள் இல்லையா, சிறுத்தையுடைய காதுகள் அப்படி இருக்கும். அப்படி எப்படி இருக்கும் இங்கே கண்கள். அடுத்தது பாருங்கள், சிறுத்தையினோட உடம்புல என்ன இருக்கும், அந்த கருப்பு புள்ளிகள் இருக்கும் இல்லைங்களா. அதை வச்சு நம்ம சிறுத்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, புலி, புலி, புலி. புலியோடைய காதுகள் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தோமா, புலியோடைய உடம்புல எப்படி இருக்கும், அந்த வரிகள் இருக்கும் இல்லையா, கோடுகள் இருக்கும் இல்லையா. அதனால் இது நம்ம புலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, மான். மானில் பார்த்திங்களா என்ன இருக்கும், மானுக்கு கொம்பு இருக்கும் இல்லைங்களா. அதனால் நம்ம இதை மான், இந்த வாகனம் மான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, தொடரை நீட்டித்து எழுதுக. ஒரே ஒரு சின்ன சொல் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே பெரிய தொடரை உருவாக்கணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு குடை கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக எப்படி எழுதுகிறோம், கருப்பு குடை. அடுத்தது, பெரிய கருப்பு குடை. அடுத்தது,
தாத்தாவின் பெரிய கருப்பு குடை. பார்த்தீங்களா, குடைன்னு சின்ன ஒரு சொல்லை வச்சு நம்ம ஒரு பெரிய தொடரை உருவாக்கணும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் அடுத்ததும் பாருங்கள். ஊஞ்சல், சரிங்களா, மர ஊஞ்சல். அடுத்தது சிவப்பு மர ஊஞ்சல். அடுத்தது பெரிய சிவப்பு மர ஊஞ்சல், சரிங்களா. அடுத்தது உங்களுக்குரிய வீட்டு பாடம், சரிங்களா. மலர். இந்த மலரை நீ என்ன பண்ணணும், அப்படியே தொடர 2, அடுத்தது ஒரே ஒரு சொல்லு சேர்த்து எழுதணும். அடுத்தது 2 சொற்கள் சேர்த்து அந்த மலரை எழுதணும். அடுத்தது 3 சொற்கள் சேர்த்து அந்த தொடரை நீட்டித்து எழுதணும், சரிங்களா. இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். உங்களுடைய புத்தகத்திலேயே நீங்கள் இதை எழுதலாம். நன்றி மாணவர்களே.